நெல்லை டவுனாஷ் பகுதியில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகளால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இந்த பாதாள சாக்கடை பணிகளால் மக்கள் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார்லதா. திருநெல்வேலி மாநகராட்சியில் 4 மண்டலங்கள் உள்ளது. திருநெல்வேலி டவுன், தச்சநல்லூர், பாளையங்கோட்டை மற்றும் மேலப்பாளையம் ஆகிய 4 மண்டலங்களில் 55 வார்டுகள் என்பது உள்ளன. குறிப்பாக இந்த 55 வார்டுகளில் 3 கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் என்பது துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏற்கனவே முதல் கட்டமாக துவங்கப்பட்ட திருநெல்வேலி டவுன் பகுதியான பாதாள சாக்கடை பணிகள் என்பது கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை அந்த பணிகள் என்பது முடிவடையாத நிலையில பல்வேறு பகுதிகளிலும் தற்போது வரை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி திருநெல்வேலியில் உள்ள டவுனில் உள்ள நெல்லையப்பர் கோவிலோட சாலையில் தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த சாலையை தான் தென்காசி, செங்கோட்டை, புளியரை மற்றும் கேரளா மாநிலத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த சாலையாக உள்ளது. ஆனால் இந்த சாலைகளில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். நாம் இந்த பகுதியில் நிற்கக்கூடிய பகுதி முழுவதுமே நேற்று இரவு கூட இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருந்த போதிலும் மிகவும் கனரக வாகனங்கள், பேருந்துகள் எதுவும் செல்ல முடியாத சூழ்நிலையாக இந்த சாலை என்பது தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகள் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன என பல முறை இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சியிடம் தங்களுடைய தகவல் தெரிவித்த பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த பாதையாக இருந்தாலும் கூட அரசு பேருந்துகளும் இயக்க முடியாமல் தற்போது டவுனை மிக பல கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து சென்று தங்களுடைய தென்காசி, செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய என்ன மாதிரியான கோரிக்கையை திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வைத்துள்ளார்கள் என்பது தொடர்பாக ஒரு சமூக ஆர்வலர் நம்மிடம் அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா, உங்களோட கோரிக்கை என்ன? தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடை பணிகள் மிகவும் ஆமை வேகத்தில் நடந்துட்டு வருது. இது தொடர்பான தகவலை சொல்லுங்க ஐயா. நாங்க என்ன சொல்லணும்னாக்கி இந்த அரசாங்கம் மற்ற விஷயத்துல தெளிவாக இருக்கிறார்கள். தன்னுடைய கமிஷன்களும் மற்ற விஷயம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நலன் கருதி எந்த ஒரு செயல்பாடும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் என்பது பல கோடியும் முடக்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கியாச்சு, வசூல் பண்ணியாச்சு. இன்னும் திட்டம் நிறைவேற முடியல. பப்ளிக்ல பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பெரிய இடையூறுகள். பள்ளிக்கு மாணவர்களை கொண்டு செல்ல முடியல, மாணவிகளை கொண்டு செல்ல முடியல, வாகனங்கள் ஓட்ட முடியல, பைக்கில் போக முடியல, சைக்கிள் செல்ல முடியல. ஆனால் அரசு இருக்கிறவர்கள் வாகனத்தை சென்று கொண்டிருக்க அவங்க இந்த கஷ்டங்கள் தெரியல. சாமானிய மக்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவுபடுத்தினால் நலமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் மக்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? மனம் வெம்பி கொண்டிருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாமல், கக்க முடியாமல், முள்ள முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்தி தன் வீட்டின் திட்டமாக செயல்படுத்த வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, நீங்க ஒரு சமூக ஆர்வலர் இருக்கீங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பணிகள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேஸ் 1 போட்டது. இதான் முதல் கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் திருநெல்வேலி மண்டலத்தில் போட்டது. இன்னுமே முடிவடையாம ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க? உடைய அரசாங்கம் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு விஷயம், இந்த போர்க்கால நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் இந்த வேலையை முடிவுபடுத்த வேண்டும். அதை மாண்புமிகு தமிழக உள்ளாட்சி அமைச்சர் கே நேரெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாரு. இவரெல்லாம் என்ன செய்யணும்? நெல்லைக்கு வருகிறார், போறாரு. ஆனா இந்த திட்டத்தை பத்தி எதுவுமே அவர் கேட்ட மாதிரி தெரியல. இங்க என்ன நடைபெறும் கேட்க வேண்டும். ஏன்னா அவங்க வரும்பொழுது ரோடெல்லாம் ஒழுக்கப்படுத்துகிறார்கள், அவர் சென்று விடுகிறார்கள். நாங்கள் சொல்ற கோரிக்கை அது மட்டும் ஒண்ணுதான். அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை அதிகாரிகளை ஊக்கப்படுத்த சொல்கிறோம். இங்க எல்லாமே பிரைவேட்ல கான்ட்ராக்ட்ல கொடுத்துட்டாங்க. அதனால எந்த வேலையும் நடைபெறல. அதுவே ரொம்ப மோசமான செயல்பாடுகள். இதை கவனம் செலுத்தி முதல்வர் நடையிட்டால் மட்டும்தான் நிறைவேற முடியுமே தவிர எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் இதை நிலைப்படுத்த முடியாது. தமிழகத்தில் நெல்லையை நடைபெறுத்த முடியாது. குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு தான் நம்மளோட பொறுப்பு அமைச்சர், திருநெல்வேலி மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர். அந்த அமைச்சர் நேரடியாக வரக்கூடிய இந்த பகுதியில் கூட தற்போது வரை இந்த பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் மிகவும் ஆமை வேகத்தில் நடந்துட்டு வருது. சாலைகளும் பாத்தீங்கன்னா இது பிரதான சாலை, நெல்லைப்பர் கோயிலுக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய சாலை இதுதான். இந்த சாலையை பார்க்கும்போது கூட பல இடங்களில் குண்டும் குழிமாக காய்ச்சலுக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த சாலையில பள்ளிவாசலும் சர்ச்சையும் இருந்தால் சுயத்தப்படுத்துவார்கள். அதாவது பள்ளிவாசலும் சர்ச்சையும் இருந்தால் இந்த சாலையை துரிதப்படுத்தியிருப்பார்கள், இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவுபடுத்தியிருப்பார்கள். யார் இருப்பது நெல்லையப்பர் அல்லவா? அதனால இவர்களுடைய செயல்பாடு கம்மியாகத்தான் இருக்கும். என்ன செய்ய நினைக்கிறீங்க? அரசாங்கம் இதை செயல்படுத்த வேண்டும். இல்லைன்னு கையாளாத அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த பதவியை ராஜினாமா செய்யணும். அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வரையே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அவரை தவறா சொல்லவர்களை அப்பாக்கு பிறகு இவர் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார், செயலற்று இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், நடைமுறை என்று தன்னை ராஜினாமா செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சமூகமாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, அவருடைய தகப்பனார் கூட இருந்த காலகட்டத்தில் கூட எல்லா பணிகளும் சிறப்பாக நடைபெற்றது. அதிகாரிகள் அந்த பணிகளை செய்தார்கள், அமைச்சர் இந்த பணியை செய்து கொள்ள. இப்ப அமைச்சர்களே முதல்வருடைய பேச்சை கேட்க மாட்டேங்காங்கல்ல, பல கோஷியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப மக்கள் நசுக்கி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. கலைஞர் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் அமைச்சர் கையில் வைத்திருந்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே முதலமைச்சராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். அதன் அடிப்படையில் திட்டமிகு செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. நாங்கள் சபையில் சொல்றோம், அதெல்லாம் தூர விட்டு முதல்வர் ஸ்டாலின்ங்கிற நிலைமையில் இந்த அமைச்சர்கள் அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, இன்னும் விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற மக்களுக்கு மேலும் மேலும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வருகின்ற தேர்தல் என்பது எட்டாக்கணியாகிவிடும். ஏன்னா அந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லையா, பூராமே முதலமைச்சர் சிக்கர் தான் ஒட்டிக்கிறார். எந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றவில்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் முதல்வர் அவர்கள் எந்த திட்டம் நிறைவேற்ற அனைத்தும் சிக்கர் தான். அதனால் இந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றோம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த திட்டத்தை முடித்தால் வருகின்ற தேர்தலில் அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் கடுமையான ஒரு தோல்வியை அவர் சந்திப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக மற்றொரு வாகன ஓட்டி நம்ம இருக்கார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை பணிகள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருது திருநெல்வேலியில. குறிப்பா அந்த சாலைகள் எந்த அளவுக்கு இருக்கு, இருசக்கர வாகனத்துல செல்லும் போது எப்படியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. இது வருஷத்துக்கு ஒரு திருப்பு தோண்டத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது திட்டம் ஒரு திருப்பு தான் தோண்டணும். வருஷம் தோண்டி திருநெல்வேலி ஃபுல்லா 55 வார்டு தெருவு வரியா ரொம்ப மக்கள், பொதுமக்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. தோன்றினது மட்டும் இல்லாம சில குழிகளை தடுப்பு வைக்காம போடுறாங்க. அதுல இந்த மெட்ராஸ்ல பத்திரிகையாளர் ஒருவர் இறந்த மாதிரி அந்த ஒரு அச்சமும் பொதுமக்களுக்கு திருநெல்வேலியில இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மோசமா மாநகராட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கு. அவங்க அவ்வளவு பேரும் கமிஷன்ல தான் உறுதியா இருக்காங்களோ தவிர பொதுமக்களுக்கு நல்ல திட்டமோ குடிநீரோ எதுவுமே செய்யல. எல்லா சைடும் மஞ்சகமலை வர இந்த வெயிலுக்கு உருவாகிட்டு இருக்கு. மழை காலத்துல தான் மஞ்சகமலை வரும், வெயில் காலத்துல மஞ்சகமலை வருதுன்னா எவ்வளவு படு மோசமா குடி தண்ணீர் சப்ளை பண்ணுதாங்கன்னு பாத்துக்கோங்க. என்ன செய்ய நினைக்கீங்க? குறிப்பா நீங்க இங்க இருந்து வாரீங்க, கிட்டத்தட்ட டவுனை கடக்கும். இதான் நெல்லையப்பர் கோயில் சாலை தான் மிக பிரதானமான சாலை. ஏன்னா இந்த சாலை வழியா தான் தென்காசி மற்ற எல்லா பகுதியும் போகணும். குறிப்பா உங்களால இந்த சாலையை கடந்து செல்வதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கியா? பயங்கரமா சிரமமா இருக்கு. எங்களை மாதிரி 2 வீலர்ல போறவங்களுக்கு சிரமமா இருக்குன்னா ஒரு 108 ஆம்புலன்ஸ் எந்த லெவலுக்கு வர முடியும்? எல்லாமே கிராமங்கள், ஆலங்குளம் அந்த சைடுல இருந்து எல்லாத்துமே வரணும்னா டவுனை கடந்து தான் ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரணும், பெரிய ஆஸ்பத்திரிக்கு. ஏழை எளியோர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழிய தோண்டி போட்டிருக்காங்க, ஆம்புலன்ஸ் உடனே வர முடியல. இங்க பாருங்க, ஏத்தாப்புல பாருங்க பின்னாடி, அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில டவுனை கடக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சார்ல தான் நீங்க நேரடியாக கேட்டிருக்கலாம். நேற்று இரவு கூட பல்வேறு தொழிற்சாலை நிலையங்களில் வேலை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக நெல்லையப்பர் கோவிலோட நெடுஞ்சாலை என்பது அடிக்கடி இந்த பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்படுவதன் காரணமாக நயினார்குளத்தில் உள்ள சாலையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் நயினார்குளத்திலிருந்து தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வரக்கூடிய வாகனங்களும் இங்கிருந்து செல்லக்கூடிய வாகனங்களும் செல்ல முடியாமல் நேற்று இரவு மிகப்பெரிய போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இதே போலதான் தற்போது ஒரு நிலைமை. ஏன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று கொஞ்சம் வாகனங்கள் குறைந்திருந்த போதிலும் மற்ற நாட்களில் இந்த பகுதியில் மிகவும் போக்குவரத்து என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த சாலையை உடனடியாக செப்பனிடப்பட வேண்டும். குறிப்பாக இந்த பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.